ஐ லவ் ஜான்கி சேது. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஐ லவ் ஜான்கி சேது. ஜான்கி அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஜானகின்னு சொல்கிறோம்ல, அதான் ஐ லவ் ஜானகி சேது பாலம். இதே வந்து ஜான்கி சேது பாலம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஷிகேஷில் இருக்குது. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது. இங்கே காமிக்க இந்த பிரிட்ஜ் வந்து காமிக்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து எதுக்கு இடையில் இருக்குன்னா கங்கை நதி இருக்கு இல்லையா இவர்களே, இதே கங்கை நதி. இந்த கங்கை நதியில் வந்து ரெண்டு பக்கமும் தொங்கு பாலம், இங்கேருந்து அது வரைக்கும் உள்ள ஒரு தொங்கு பாலம் தான் வந்து ஜான்கி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி பாலம், ஜானகி சேது பாலம், ஜான்கி சேது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா ஆல்ரெடி சொன்னால் ரிஷிகேஷில் இருக்குது. இந்த மாநிலத்தில் ஒரு முக்கியமானது அப்படின்னா இங்கே வந்து மது இல்லாத நகரம். இங்கே மதுவே கிடையாது. இந்த ரிஷிகேஷில் மது கிடையாது. சைவ உணவு மட்டும்தான் கிடைக்குமா, அசைவம் வந்து கிடைக்காது. சைவ உணவு மட்டும்தான் கிடைக்குமா. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு புனிதமான ஊர் இது. வந்து சாயங்காலம் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் இந்த இடம் இல்லையா, இந்த சில சாயங்காலம் 5:30லேருந்து 6 வரைக்கும் ஆராய்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கங்கை நதிக்குள்ளே இதில் தான் ஆராய்ச்சி நடக்கும் 5:30 to 6:30 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்திருக்க இடம் வந்து ரிஷிகேஷ், அதாவது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வாரிலிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிஷிகேஷ். இங்கே இருந்தால் வந்து நிறையா இமயமலைக்கு மேலே போகிறோமே, இது போகிற இமயமலை தொடர் இருக்கு இல்லையா, இது வந்து இமயமலை தொடர். இமயமலை அடிவாரம் தான் வந்து ரிஷிகேஷ்னு சொல்லுவான். இங்கேருந்து கேதார்நாத் இந்த மாதிரி மேலே மேலே நம்ம போகலாம். கோயில் நிறைய கோயில் இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி நிறையா கோயிலாக இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போகிறவங்க அடிவாரம் தான் இது. இது ரிஷிகேஷ். உண்மைக்கு ஒரு புனிதமான பகுதி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எது அப்படின்னா கங்கை நதி. இப்போ இதுதான் ஃபுல்லாக கங்கை நதி. கங்கை நதிக்கு பிரிட்ஜ் ஒரு தொங்கு பாலம், ஆல்ரெடி ஒரு தொங்கு பாலம் அங்கே ராம் சேது தொங்கு பாலம்னு அங்கே ஒன்று இருக்குது. இது வந்து ஜான்கி சேது தொங்கு பாலம், ராம் ஜூலா தொங்கு பாலம். இது வந்து ஜான்கி சேது தொங்கு பாலம். இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இந்த கங்கை தொங்கு பாலத்தில் வந்து 2 வீலரில் போகலாம் அல்லது நடந்து போகலாம். 2 வாய்ப்பு தான். காரெலாம் வந்து வேறு பிரிட்ஜ் தான், அங்கிட்டு தான் போக முடியும். இந்த பிரிட்ஜை ஒன்லி 2 வீலர் அண்டு நடந்து போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாலத்தில் வாங்க, பாலத்தில் உள்ள நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு உள்ளே நடந்தே உங்களுக்கு காமிச்சிட்டே போக போகிறேன். வாங்க போகலாம். கங்கா ஆர்த்தி 5:30 PM to 6:30 PM. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் கங்கா ஆர்த்தி நடைபெறும். ரிஷிகேஷில் இந்த பக்கம் தான் அது கங்கா ஆர்த்தி நடைபெறக்கூடிய இடம் தான் இது. கங்கா ஆர்த்தி இந்த பக்கம் நடக்கும். இந்த பக்கம் அப்போ ஈவினிங் வந்து கங்கா ஆர்த்தி பார்ப்போம். இதுதான் ஜான்கி
சேது பாலம் தான். நல்ல வெயில் அடிக்குது. சேது பாலம். இந்த தொங்கு பாலத்துக்கு உள்ளே போக போகிறேன். இப்போ இதுதான் இந்த தொங்கு பாலம். ஐ லவ் ஜான்கி சேது. இதே ஜான்கி சேது தொங்கு பாலம். சூப்பரான நாம் இப்போ உள்ளே போகிறோம். ரிஷிகேஷில் உள்ள இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரிஷிகேஷில் உள்ள ஜான்கி சேது பாலத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து உள்ளே போகிறோம். இதே நடந்து ரெண்டு பக்கமும் டூ வீலர், இங்கிட்டு டூ வீலர் போகிறோம், அங்கிட்டு டூ வீலர் ஊடெல்லாம் நடக்கிறதுக்கு மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இதுதான் கங்கை நதியில் தொங்கு பாலம், பெரிய தொங்கு பாலம். இதுதான் கங்கை நதியில் பெரிய தொங்கு பாலம், ஜான்கி சேது தொங்கு பாலம். இதுதான் அந்த ஜான்கி சேது தொங்கு பாலம். வெயிட் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பாலத்தில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட கங்கை ஆறு, இந்த பக்கம் கங்கை ஆறு தெரியுது. அங்கே நான் போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரெண்டு சைடுமே கங்கை நதி தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது புனிதமான நகரம் அப்படின்னு சொன்னோம். அது முக்கியமாக வந்து இங்கே மதுலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான்வெஜ், ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான், அது மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இமயமலையோட அடிவாரம். கேதார்நாத், பத்ரிநாத் அந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கு மேலே இமயமலையில் இருக்கு இல்லையா, அங்கே போகணும்னு சொன்னால் ரிஷிகேஷ் வந்து தான் போகணும். அந்த மாதிரி இடம் தான் இது. அருமையான பிளேஸ். அவங்க மக்கள் அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிச்ச பாருங்க, இது ஒரு தொங்கு பாலம். இங்கே இந்த டூ வீலரில் நிறைய பேர் இந்த பிரிட்ஜை கடக்க முடியலை அப்படின்னா ஒரு டூ வீலருக்கு 50 ரூபா வாங்கிக்கிறாங்க. இந்த லேடிஸ்லாம் நடக்க முடியாமல் வராங்களே அவங்களுக்கு ஒரு டூ வீலரில் இங்கேருந்து அந்த பக்கம் பிரிட்ஜு விட்ட பக்கம் 50 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு. கங்கை நதி. மேலே போய் இமயமலை. ஜான்கி சேது அதில் நடந்து போயிட்டு ரெண்டு பேரும் இந்த சத்தத்துக்கு அந்த தண்ணி போகிற சத்தம் அருமையாக இருக்குது. இந்த ஜலக்கலசலன்னு போக முடியா அந்த மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ கேளுங்களேன், இந்த தண்ணி போகிற சத்தம் சூப்பராக கேட்குது பாருங்களேன். ரெண்டு பக்கம் தண்ணி போல் ஜல 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 ஜலன்னு அந்த மியூசிக் மாதிரி அவ்வளோ ரிங்காரம் அடிக்குது. அந்த தண்ணி போகிற சத்தம், கங்கை சத்தம். கேட்குதா? சூப்பராக அந்த சத்தம் கேட்குது. இப்போ நம்மளும் அந்த பிரிட்ஜ். பாய்.
இந்த பிரிட்ஜ் வந்து மேற்குலேருந்து கிழக்கு, இது மேற்கு இது கிழக்கு, அது வந்து வெஸ்ட் ஈஸ்ட் சைடு இந்த பிரிட்ஜ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மக்கள் போயிட்டு நிறையா கோயில் வேறு இருக்கா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நான் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஜான்கி பிரிட்ஜு, ஜான்கி சேது பிரிட்ஜ் வந்து கட் பண்ணாமல் நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அதில் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணியோட சத்தம் கேட்குது அப்படி சொல்ல முடியாது. மக்கள்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, டூருக்கு நிறைய பேர் வராங்க. அதிக நபர்கள் வந்து டூருக்கு வராங்க. ஆக்சுவலாக இது சீசன் கிடையாது, கொஞ்சம் சீசன் இல்லாமல் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நிறையா மக்கள் வந்து மொத்தமாக வராங்க. இல்லை இது பிரிட்ஜ், இந்த ஓவர் பிரிட்ஜ் இப்போ முடிய போகுது. இப்போ அந்த எண்டுக்கு வந்துட்டோம். கங்கையை பாருங்களேன், இந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கங்கை நதி ₹243 கிலோமீட்டர், 260 பத்ரிநாத், கேதார்நாத், பத்ரிநாத் இங்கே அப்ராக்சிமேட்லி 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். இங்கெல்லாம் ஹிந்தியில் என்னமோ எழுதி வச்சுருக்காங்க தெரியலை. அனுமார் நம்மளை பெருசாக வரவேற்கிறாரு. இவங்களே அனுமார் நம்மளை பாய். வாட்ஸ் யுவர் நேம் பாய்? Abhinav. Also studying. You are local? Here? Yes. Okay. What's studying? Study? It's standard. It's standard. Study. Goodbye. Okay. Thank you. Anumar. Yes. That's why I asked you. 11th completed or are you going to 11th? Going to 11th. 10th completed. How is Rishikesh? Is good? Good. What's your channel name? Channel name Sitrula. 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 Last. அனுமார் நம்மளை வரவேற்கிறார். ஜான்கி சேது பாலத்தில் கடந்து வந்துட்டோம். கடந்து வந்தோடனே இங்கே அனுமார் நம்மளை பெருசாக வரவேற்கிறாங்க. அனுமார் எப்படி இருக்காங்க? வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ராம்ஜுலா அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஓவர் பிரிட்ஜ். இது ராம்ஜுலா ஓவர் பிரிட்ஜ். இது இங்கே வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ராம்ஜுலா ஓவர் பிரிட்ஜ். இதுதான் கங்கை நதி. ரிஷிகேஷில் உள்ள கங்கை நதி. ரிஷிகேஷ் உள்ள கங்கை நதி உண்மைக்கு அருமையாக இருக்குது. இது வந்து ராம்ஜுலா அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னாக்கா ராம்ஜுலா அப்படின்னு ஒரு பகுதி. இந்த ராம்ஜுலா வந்து என்னன்னாக்கா ரிஷிகேஷில் இருக்குது. இந்த ராம்ஜுலா வந்து ரிஷிகேஷில் இருக்குது. இந்த ரிஷிகேஷில் வந்து இந்த கங்கை நதி ஓடுது இல்லையா, இந்த கங்கை நதி ஓடுறது இந்த பிரிட்ஜ் அந்த ரெண்டு அந்த கங்கை நதிக்கு இடையில் ஒரு தொங்கு பாலம் அமைச்சிருக்காங்க. நிறையா தொங்கு பாலம் இருக்குது. அதில் ஒரு தொங்கு பாலம் அமைச்சிருக்காங்க. இந்த தொங்கு பாலத்துக்கு பேர் தான் ராம்ஜுலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராம்ஜுலாவுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த தொங்கு பாலத்தை நடந்து போவோம். ராம்ஜுலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எஸ் வாங்க. இதான் ராம்ஜுலா தொங்கு பாலம். ராம்ஜுலா ரிஷிகேஷ் உள்ள ராம்ஜுலா தொங்கு பாலம் கங்கை நதிக்கு
உள்ளே போமா, வாங்க உள்ள போகலாம். ஹிந்தியில் நிறைய எழுதியிருக்காங்க. நம்மளதே ஹிந்தி படிக்கூட வாங்கிட்டாங்களா மக்கள், இருந்தாலும் தெரிய மாட்டேது. லெட்டர்ஸ் நிறைய லெட்டர்ஸ் தெரிய மாட்டேது. இதே ராம் ஜூலா உள்ளே போகிறோம், நடந்து உள்ளே போகிறோம். ராம் ஜூலா நடந்து போயிருக்கோம், மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நிறையா நடந்து வந்துருக்காங்க பாருங்க. ஹலோ, ராம் ஜூலா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. इधर गंगा नदी बताएगा आप लोग को एक जगह बैठा के आराम से बताएगा कैसा झूला बना वो बता। ऋषिकेश उल्ला गंगा नदी था। करके कोई लोग आगे है कोई पीछे है तो नहीं सुना वो ये ब्रिटिश एक पास में सबको इकट्ठा पड़ेगा। ये ब्रिटिश गवर्नमेंट இது ஃபுல்லாக வந்து தொங்கு பாலம் தான், இது எல்லாமே தொங்கு பாலம் தான். ரிஷிகேஷில் உள்ள இந்த ராம் ஜூலா பாலம் வந்து கங்கை நதியின் மீது கட்டப்பட்டுள்ள ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், அதாவது தொங்கு பாலம். இது ஊஞ்சல் போன்று பொருள்படும், ஊஞ்சல் மாதிரி அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷிகேஷின் ஆன்மீக மையத்தில் பரமாத்மா நிகேதன் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ளது. பரமாத்மா நிகேதன் ஆசிரமம் இருக்குது, அது பக்கத்தில் தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜு வந்து 1986 கட்டப்பட்டது. இது லக்ஷ்மண் ஜூலாவை விட சற்று நீளமானது. லக்ஷ்மண் ஜூலா வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷிகேஷ்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் முனிக்கி ரெட்டி என்ற இடத்தில் இந்த பிரிட்ஜ் உள்ளது. பிரிட்ஜ் இருக்கு, அந்த இடத்துக்கு பேர் முனிக்கி ரெட்டி. கங்கை நதியை கடந்து வந்துட்டாங்க. ஒவ்வொரு பிரிட்ஜில் கங்கை நதி முடிக்கும் போது கங்கை நதி கடந்துட்டோம். இந்த பிரிட்ஜ், இந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ராம் ஜூலா பிரிட்ஜ், அங்கேருந்து இப்போ நடந்து வந்துட்டோம் நம்ம.
கங்கை நதியை கடந்தாச்சு. Hi. Bye. Hey. Don't disturb. All are sleeping. எல்லா குரங்குமே எல்லா குரங்கும் தூங்கிட்டு இருக்கு. வரல ஆடு தூங்கிட்டு இருக்காங்க. அடியோ monkey is sleeping in Gangai. Mindra vela kar. नाड़ा खालू मान लो खाने को और वो कुछ नहीं करेंगे, उनका कितना क्यूट लग रहा है। मैं एक बार छू लूंगा तो मुझे उनसे डर नहीं लगेगा। ये देखो हेलो छोटे बच्चे को आराम से இது ராம்ஜுலா தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷிகேஷில் கங்கை நதி, ரிஷிகேஷ் கங்கை நதி. இதை வந்து கங்கை நதி, ரிஷிகேஷில் உள்ள கங்கை நதி இதை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கங்கை நதிக்கு இடையில் நிறையா தொங்கு பாலம் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு தொங்கு பாலம் தான் ராம்ஜுலா தொங்கு பாலம். இப்போ அந்த தொங்கு பாலத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். என்னென்னா இந்த தொங்கு பாலத்தை நடந்து வந்து இங்கே நிறையா கோயிலாக இருக்குது. கங்கையில் குளிக்கிறாங்க இவங்களே, கங்கையில் குளிக்கிறாங்க, போட் இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இங்கே ரிஷிகேஷ் வந்திருக்கோம். ரிஷிகேஷில் ராம்ஜுலா பாலத்தில் நிற்கிறேன். ஸ்ரீராம் வண்டியை போட்டு குதிரையில் வர கிறிஸ்டர் வந்து சேரட்டை சேரட்டை ஓட்டுறது கிருஷ்ணர். இது ஒரு ஆசிரமம் இது ராம்ஜுலா பக்கத்தில் இருக்கு. ராம்ஜுலாவில் வந்து சைடில் இருந்து காமிச்சிட்ருக்கீங்க. கங்கை நதி வந்துட்டோம் இல்லையா, ராம்ஜுலா கங்கை நதிக்கு இடையில் வந்து ஒரு தொங்கு பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த ராம்ஜுலா தொங்கு பாலத்தை சைட்லேருந்து இப்போ உங்களுக்கு பார்த்து காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ராம்ஜுலா தொங்கு பாலம். ரெண்டு, அதாவது கங்கை நதி ஓடிருக்கு, ரெண்டு கரைக்கடையில் ஒரு தொங்கு பாலம் கட்டியிருக்காங்க. அதே ராம்ஜுலா தொங்கு பாலம். இது கங்கை நதி. ரிஷிகேஷ் உள்ள கங்கை நதி. இப்போ இந்த கங்கை நதியில் உள்ளே போய் குளிக்க போயிடும். இந்த கங்கை நதியில் வாங்க, நான் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு ஒரு புனிதமான நதி, அந்த நதியில் குளிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த புனிதமான கங்கை நதியான கங்கை நதியில் வந்து ரிஷிகேஷில் போய் நான் குளிக்க போகிறேன். வாங்க போய் குளிக்கலாம்.
இதுதான் கங்கை நதி. ஜான்கி சேது பாலத்துக்கு வந்திருக்கோம். இது ரிஷிகேஷ் கங்கை. குளிக்கிறாங்க. கங்கை நதியில் தண்ணி போகிற சத்தத்தை பாருங்களேன், அவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்களேன். கங்கை நதி ரிஷிகேஷ். அதாவது இது கங்கை நதியில் இப்போ நான் குளிக்க போகிறேன். இது வந்து ரிஷிகேஷில் உள்ள கங்கை நதி. நான் அதில் குளிக்க போகிறேன். குளிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா இந்த மாதிரி செயின் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி செயின் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கங்கை நதியில் தண்ணி நிறையா சம்டைம்ஸ் வரும், வந்தோடனே இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி செயின் வரல, இந்த மாதிரி செயின் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இது பிடிச்சி குளிச்சா தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே செயின் போடல, வேறு ரிசை செயின் போட்டிருக்காங்க. பாய் क्या भाई ए which is state भाई which is state state उत्तराखंड that's good क्या नाम அதிகாரி that's good very good இங்கே வந்துருக்காங்க குளிச்சுருக்காங்க தம்பிங்க. இதை வந்து ஜான்கி சேது பாலம் ரிஷிகேஷில் இருக்குது. நான் இப்போ குளிக்க போகிறேன். என்னென்னமா கிடக்கு. ஆமாம், இவ்வளோ லென்த்தியாக போட்டிருக்காங்க இவ்வளோ. இது பள்ளமாக இருக்கு. டெப்த் பாய். நல்லா பள்ளமாயிடுச்சு. கங்கை நதியில் நல்லா மூழ்கி குளிச்சுருக்கு. நல்லா கூலாக இருக்கு. இது அந்த பிரிட்ஜ் தெரியல, ஜான்கி சேது பிரிட்ஜ். கீழே நல்லா பாறை இருக்குது, பாறை கீழே நல்லா ஆழமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு பாறை போட்டுருந்தாங்க. சரி, பாறை நைஸாக வர டபக்குன்னு ஆழம் கீழே உள்ளே போயிடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு பூ மாதிரி விட்டுருக்காங்க. கங்கை நதியில் குளிக்கிறது உண்மைக்கு பேரானது தான். சூப்பர். அதிகாரி, just keep it, that's all. Yes. So, அதிகாரி from உத்தரகாண்ட். குட் பாய். எடுத்துக்கிறியா? நான் குளிக்கிறது எடுத்துக்கிறியா? 1 minute பாய்.
சூப்பர், தேங்க்யூ அதிகாரி. கங்கை குளிச்சதே எடுத்துருக்கேன் தம்பி. ஓகே, தேங்க்யூ. தனியாவா ஓகே. கங்கையில் குளிச்சிட்டோம். இது கங்கை நதி. கங்கை ரிஷிகேஷ் கங்கையில் குளிச்சா எல்லாம் நல்லதே, எல்லாமே நல்லா ஆனை. சின்ன பையங்க லோக்கல் பாய்ஸ் பாருங்க விளையாடுறாங்க பாருங்க. यूपी बॉयज, क्या नाम भाई? ஸ்பான்சரா? ஓகே, குட் பாய்ஸ். யூபியில் வந்து 5 பேர் வந்துருக்காங்க. கங்கை நதி, கங்கையில் குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். Hey bye. Hello, 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 hello. या गंगை நதி, ரிஷிகேஷ் கங்கை நதியில் குளிச்சாச்சு. எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருந்தது. இது வந்து ஜான்கி சேது பிரிட்ஜ், ஜான்கி சேது பிரிட்ஜ் தான். இதே மக்கள் போயிட்டு வந்துருக்காங்க. இதே இதில் பெரிய பிரிட்ஜ் தான் ஜான்கி சேது பிரிட்ஜ். Okay. 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 கங்கை நதி. நண்பர்களே, ரிஷிகேஷ் கங்கை நதியை குளித்து முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.